இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான இனிப்பப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவு ரவை, 1/2 கப் அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காயை இடிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. 1/2 கப் அளவு மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேட்டர் நல்லா திக்காக இருக்குது. ஸோ 1/4 கப் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். நம்ம ரவை சேர்த்துருக்கனால இதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேட்டர் நல்லா திக்காக இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழிக்கரண்டியில் மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் மாவு ஆட் பண்ணதுமே அது நல்லா உப்பி வரும். அந்தளவுக்கு ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 சைடும் நல்ல டார்க் கலராக ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க மாவு எல்லாத்தையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான இனிப்பப்பம் ரெடி ஆயிருச்சு. இதை வரக்கூடிய நவராத்திரி மற்றும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.